ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி கடந்து வந்து பாதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணாங்க, பிக் பாஸை எப்படி அவங்க இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி உள்ளே நுழையும் போது அந்த ரெட் கலர் பேண்டோடு உள்ளே நுழைஞ்சாங்க. ஸோ உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, பார்வதி போகிறாங்க, கண்டிப்பாக வந்து சண்டை, இந்த ஆக்ரோஷத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னு நிறைய வெளியில் வந்து ட்ரோல் வந்து அப்போவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சண்டை இருக்கும், அதுவும் பார்வதி வந்து கண்டிப்பாக பயங்கரமாக வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் உள்ளே போகும்போது நடந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி உள்ளே போனோன்னா தனியாக விளையாட ஆரம்பித்தாங்க கேம். ஒரு சில நாட்கள் வந்து தனியாக விளையாடினாங்க. ஒரு சில விஷயத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்படி தான் சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் வாட்டர்மெலன் அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கேரக்டருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்தார். ஸோ அவங்க 2 பேரும் அந்த ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க. அப்போ வந்து அண்ணன் தங்கச்சின்ற பாசத்தில் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சி 2 பேருமே அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு எதிராக தான் திரும்பிச்சு. எல்லா வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ட் வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க, எவிக்ஷன். ஸோ ஒன்று பார்வதி, அடுத்தது வந்து திவாகர். பார்வதிக்கு 10-12 ஓட்டு இருந்துச்சுன்னா திவாகருக்கு 8 ஓட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் திவாகர் உள்ளே இருந்த அந்த 7-8 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமே வந்து அவங்க 2 பேரும் எவிக்ட் ஆகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் டாஸ்க் ஒன்று வருது சார். ஜெயிலில் வந்து போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பேச ஆரம்பிக்கிறார் கமருதீன். அப்போ வந்து ஒரு சில விஷயத்த வந்து இவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் அன்வான்டாக டச் பண்ணுறாரு பார்வதியை. ஸோ இதை வந்துட்டு வெளில வந்த உடனே ஒரு இடத்துல வந்தோடனே பார்வதி வந்து ஓகே நம்மகிட்ட நல்லா க்ளோஸாக பேசுகிறான் அந்த பையன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான்ட்டு கொஞ்சம் ஒரு லவ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கோவத்தை காமிச்சிட்டு அரோராகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த டைமில் வந்து துஷார் வெளில போயிட்டதில் அரோராவுக்குமே வந்து சரி ஓகே நமக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்கு அவங்க வந்து கமருதீனை பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்வதி நினைக்கிறாங்க, இவன் நம்மகிட்டையும் ஒரு மாதிரி கோல் போடுறான், அங்கேயும் போடுறான்னுட்டு ஒரு கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க, திவாகர்கிட்ட போயிட்டானே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அவன் அன்வான்ட் டச் பண்ணாங்க என்கிட்ட, நான் சொல்லிட்டேன் டே அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிக்கணும்னு. ஆமாம் பாரு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்ற மாதிரி நம்ம வாட்டர்மேன் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் வந்து உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கமருதீன் வந்து அன்வான்ட் டச் பண்ணதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு நம்ம வாட்டர்மேன் சொல்லியிருப்பார் ஒரு அந்த சபைக்குள்ளே இருக்கும்போது. அப்போ வந்து உடனே கமருதீன் ரொம்ப கோவப்பட்டுருவார், நான் எங்கே பண்ணன்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், உடனே அது அப்படியே தண்ணி ஊற்றி அணைச்சிற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேரும் க்ளோஸ் ஆனாங்க, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா உள்ளே வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் லவ். ஸோ அரோராவும் கமருதீனும் ரொம்ப க்ளோஸாக பேசும்போது பார்வதிக்கு அந்த பொசிஷனஸில் கோவம் வரும். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா பார்வதியே சொல்லியிருப்பாங்க, நீ பேச வேணான்னு சொல்ல, பட் என் கண்ணு முன்னாடி எதுவும் பேசாதுன்னுவாங்க. ஸோ இதை வந்து ஆனால் அரோரா ரசித்தாங்க. ஏன் கமருதீனுமே கொஞ்ச நாள் வந்து ஓகே இது நல்லா இருக்கேன்ற மாதிரி ட்ரையாங்கல் லெவலில் போனார். அப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வியானா கூடவும் சொல்லியிருப்பார் நம்ம கமருதீன், வியானாவும் நல்லா இருக்க உங்கள் அம்மாட்ட பொண்ணு கேட்கலாமா அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இதை வியானாவும் போட்டு உடச்சிருவாங்க, என்ன கமருதீன் நீ அங்கே மட்டும்தான் கோல் போடுன்னு பார்த்தா எங்கிட்டையும் வந்து பேசுகிற மாதிரி வியானா சொல்லிவிடுவாங்க. ஸ்டேஜ்லேயே போய் சொல்லிட்டாங்க எவிக்ட் ஆகும்போது. ஸோ அது ஒரு மாதிரி அவருக்கு அசிங்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி வந்து ஓகே ரொம்ப சின்சியராக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கமருதீன் வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் இருந்தார். அரோராட்டையும் டீல் பண்ணியிருந்தார், பார்வதி டீல் பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்து மேலே பார்வதி வந்து அரோரா கூப்பிட்டு, நான் ஒரு ரொம்ப லவ் பண்ணுற 2 பேருமே கொஞ்சம் எனக்கு பொசிஷனஸாக ஒரு சில விஷயம் ஆகுது, நீ ஒரு க்ளோஸாக இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி கமருதீன்ட்டே பேசுவாங்க, நீ ஒரு ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஃப்ரெண்டுனா தனியாக பேசிக்கிங்க, ஏன் எதிர்க்க வந்து நிறைய விஷயங்கள் பேச வேணான்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணுவாங்க. உடனே கமருதீனும் ஓகே பார்வதின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கலில் வந்து அப்போ தான் வந்து பிரேக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரோராவே சொல்லிடுறாங்க கமருதீன்ட்ட, கமருதீன் நீ பார்வதி உண்மையாக லவ் பண்ணுறா, நீ அவளுக்கு துரோகம் பண்ணாத, அவள் கூடவே இருந்துக்கோ, என்கிட்ட பேசுறதை குறைச்சிக்கின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டம் வருது பார்வதியும் கமருதீனுக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அரோரா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பேட் டச் இருக்குது இல்லையா, ஸோ அந்த விஷயத்த அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தாங்க தெரியுங்களா, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க தெரியுங்களா 3 பேர். யார், நம்ம திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க வந்தவங்க தான் அந்த அன்வான்ட் டச்சை வந்து பேட் டச்சுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை கேட்டவுடனே கமருதீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது பேட் டச் வெளியே இப்படி தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அவங்களும் அரோரா. அப்போ அரோரா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கங்க, கேமரா முன்னாடி வந்து அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லிவிடுவாங்க, இல்லைடா நான் சொன்ன தப்பு, ஏதோ ஒரு கோவத்தில் வாட்டர்மேன்ட்ட சொல்லிட்டேன், அவருக்கு வந்து சொல்ல மாட்டார்னு நினச்சினோடனே அதுக்கப்புறம் ஓகேன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் அரோரா சொன்னப்பறம் மறுபடியும் போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு அவங்ககிட்ட பேசி அந்த ஒரு
சொல்யூஷன் மாதிரி வாங்கிட்டு சொன்ன அப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ அதிலேருந்தே மனசு கஷ்டம் மறுபடியும் வந்து பிரேக் ஆச்சு 2 பேருக்கு லவ். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தோன்னா அப்பப்போ காலையில் சண்டை போடுவாங்க, மதியம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, மதியம் சண்டை போடுவாங்க, நைட்டு ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா அமித், நம்ம கானா வினோத் 2 பேர் தான். இவங்க வந்து 2 பேரையும் வந்து என்னடா இப்படி இருக்கீங்க, ஒன்று சண்டை போட்டால் சண்டை போட்டுருங்க, இல்லையா சேர்ந்துருந்தா சேர்ந்துருங்கடா, சும்மா நடிக்காதீங்கடா 2 பேரும் மாற்றி உங்களால் இருக்க முடியல, எதுக்கு தேவையில்லாம் சண்டை போட்டு மனசு கஷ்டப்பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லுவாங்க. இதை கேட்டு அப்போ சரின்னு ஒரு மாதிரி தலையாட்டிட்டு மறுபடியும் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் அந்த பால் டாஸ்கில் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சண்டை வந்துச்சு 2 பேருக்குமே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஸ்டேஜில் போச்சு. அவங்களும் பெருசாக ஒன்றும் எதிர்ப்பை தெரிவிக்கல. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்கெட் பால் அந்த டாஸ்க் வந்தது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அந்த பேட் டச் அந்த வன்மத்தில் இருந்ததப்போ 2 பேருமே மாற்றி சண்டை போட ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு பெரிய இதுவாச்சு. காலெல்லாம் ஒரு அந்த பேஸ்கெட்டை எட்டி வச்சு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசவே இல்லை. எல்லாம் அந்த ஹவுஸ்மேட்டே வந்து 2 பேரையும் வந்து 2 வேலைக்கு பிரித்து விட்டு இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாகிட்டாங்க. அவர் கமருதீன்லாம் பயங்கர கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் விலக்கி விட்டு சரி இப்படிலாம் இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகுது. அடுத்த டாஸ்க் பார்த்தா கில்லர் காயினில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சபரி டார்கெட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து நம்ம கமருதீன், அடுத்தது பார்வதி. ஸோ பண்ணும்போது ஒரு கட்டத்துல 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி கமருதீன் உடஞ்சி அழுகுறாரு. ஸோ பார்வதியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து ஆனால் 2 பேரும் பெருசாக வந்து ஒன்றும் பேசலை, ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பால் டாஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ பால் தூக்கி எறிவாங்க, மாவு டாஸ்க் சொல்லிட்டு கையை மேலே தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க. ஒரு என்ன அந்த தனிகிற மாதிரி சில விளையாட்டு விளையாடும் போது அந்த சண்டை கொஞ்சமாக சமாதானம் ஆகுது. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிகிட்ட வந்து கமருதீன் வந்து காலில் விழுறேன், என்னை மன்னிச்சிரு, உன் லவ் எனக்கு வேணுன்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. உடனே பார்வதி சரி ஓகே உடஞ்சி போடான்னு சொல்லிட்டு விட்டு போடான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் சாண்ட்ராக்ட் அந்த 1 வீக் அந்த ஒரு 3 டேஸ் வந்து கமருதீன்ட்டு பேசாத இருந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்டாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க பார்வதி. ஸோ அவங்களும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்த உடனே சாண்ட்ராக்கு பிடிக்கல. அப்போ வந்து எப்படி இவங்களை பிரிக்கலான்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம விக்ரம்லாம் போய் பார்வதி பிரஜனை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் கமருதீனுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. கமருதீன் போய் பேச ட்ரை பண்ணார், பட் அவங்க வந்து பிடி கொடுக்கவே இல்லை. பார்வதியும் பேச என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதோட அந்த டாபிக் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த கார் டாஸ்க் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த கார் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 2 பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க, யார் பார்வதி கமருதீனும். ஸோ கார் டாஸ்கில் வந்து உட்காந்தோட ஒரு பிளான் போடுறாங்க. சாண்ட்ரா வந்து பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருக்கிற சின்ன வார்த்தை வந்து 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க காமருதீன் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து நீ உள்ளே இருந்து 2 பேரும் இந்த லவ் கேம் ஆடி தானே சர்வே ஆனீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் கொஞ்சம் ஓவராக போயிட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரு, அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க பொண்ணு இது நம்ம பிரஜனை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஒரு வார்த்தை இவங்க விட சரி தள்ளி விட்டுலான்ற மாதிரி நம்ம பார்வதி சிக்னல் காமிச்சு பார்வதி வந்து அவங்கள எட்டி வச்சு தள்ளி விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து அவரும் புஷ் பண்ணுறாரு கமருதீன். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆனது தான். அப்புறம் எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேரை கத்த ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக. திவ்யா, நம்ம யார் வினோத், சபரி, விக்ரம் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியா இருப்பீங்கன்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே இறங்கி போயிடுறாங்க. கார் டாஸ்க் முடியுது. ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட வீக்கெண்ட் எபிசோட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு அவங்ககிட்ட சாரி கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த பக்கம் போனாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யார் நம்ம சாண்ட்ரா. ஸோ அதால் அவங்க கிட்டவே போகல. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் டாஸ்க் நடக்கும்போது விஜய் சேது சொல்லுவார், ஏன் இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் வார்ன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்னு ரெட் கார்டு தூக்கி காமிச்சிடுவார். ஸோ அதெல்லாம் உடஞ்சி போயிட்டு அவங்க சாரி கேட்டு அங்கேருந்து வெளில வந்துடுவாங்க மக்களே. ஸோ இதுதான் பிக் பாஸ் பயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் கமருக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தது. ஸோ இதை வந்து உண்மையாகவே அவங்க கப்பு வின் பண்ணிதான் இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் பயங்கரமாக போஸ்ட்டு அவங்க வீடியோஸில் நிறைய போட சேனலுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும்னு அன்றைக்கி முன்னாடி நாள் சொன்னாங்களோ அந்த ஆட்களே வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ பாவம் பார்வதிக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே சேனலுமே யோசிச்சுது, ஐயோ தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஃபைனலுக்கு வந்து அதாலே இன்வைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கமருதீன் வந்துட்டார், பார்வதி வந்து வரத்துக்கு வந்து முடியலன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. பட் அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர வச்சு அவங்களுக்கு சில பல தளர்வுகள்லாம் கொடுத்து இனிமேல் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் தரன்ற மாதிரி ஃபேவர் பண்ணி அவங்கள அனுப்புனாங்க மக்களே. ஸோ இதுதான் பார்வதி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து உண்மையாகவே அவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ப்ரொமோவில் அவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200+ ப்ரொமோ. என்ன சொல்லுவாங்க, ஆண்ட அரசின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஆண்ட அரசி, த போல்டு, த பிக் கேமர். ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். த குயின், சீசன் 9ஓட குயின் சொல்கிறாங்க. ஸோ நிறைய இருக்குது அவங்களுக்கு.
கண்டென்ட் குயின். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்வதி பற்றி சொல்கிறாங்க மக்களே. உண்மையாகவே அதுக்கெல்லாம் வந்து டிசர்வான ஆள் தான் பார்வதி. கமருதீனுமே நல்லா கேம் விளையாடுனார் மக்களே. ஸோ இந்த பார்வதி கண்டிப்பாக மேன்மேலும் பல சாதனைகளுக்கு புரிவாங்க. நிறைய ஷோவில் போய் வின் பண்ணுவாங்க. அவங்க ஃபியூச்சர் நல்லா வர்றதுக்கு நம்ம வாழ்த்துறோம் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.